அது ஒரு பிரம்மாண்டமான வெள்ளையங்கிரி மந்திர காடு. அந்த காட்டுள்ள எல்லா விலங்குகளும் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அந்த காட்டுல ரொம்ப வித்தியாசமான செடிகளும் ரொம்ப வித்தியாசமான விலங்குகள் இருக்கும். அப்படிதான் ஒரு நாள் விக்கி என்ற யானை காட்டை சுற்றி பார்த்தபடியே சென்றான் விக்கி. நம்ம காடு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஆமா விக்கி, இந்த பூக்கள் பாரு எவ்வளவு ரொம்ப மென்மையா இருக்கு. நான் இங்கேயே படுத்து தூங்கலாம் போல. இப்படி இவங்க உரையாட அருகில் இருக்கும் மான் மனதுக்குள் நினைக்க, நீர்வீழ்ச்சி சத்தம் கேட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று மான் நினைக்க, அருகில் இருக்கும் பறவை காடு முழுக்க நல்ல அழகா இருக்கு என்று அந்த பறவையும் நினைக்கிறது. அப்பொழுது அருகில் இருக்கும் மரத்திலிருந்து டின்னு என்ற குரங்கு குதிக்கிறது. இந்த குரங்கு என்னதான் சொல்ல வருகிறது என்று அனைவரும் ஆர்வத்தோடு பார்க்கிறார்கள். ஏய் விக்கி, என்னடா தனியா பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன லூசாடா? டீனு, நீ இல்லாம நான் எந்த வேலையாவது செஞ்சிருக்கேனா? நீ தாண்டா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். வாடா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ரசிப்போம். விக்கி மிகவும் கருணையுள்ளவன். காயமடைந்த முயலுக்கு உதவுவான், ஆற்றில் சிக்கிய மான்குட்டிகளை காப்பாற்றுவான், வேறு யாருக்காவது அடிபட்டால் அவர்களுக்கு மருந்து கொடுப்பான். டின்னு எப்போதும் காமெடி செய்து கொண்டே இருப்பான். இதனால் காட்டில் அனைத்து விலங்குகளுக்கும் அவனை மிகவும் பிடிக்கும். காட்டின் மையத்தில் ஒரு பழைய குகை இருந்தது. அந்த குகையில் உள்ள என்னுடைய அனைத்து விலங்குகளும் மிகவும் பயப்படும். அதற்குள் ஒரு அலறல் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த வழியாக போகும் விலங்குகளை பயந்து ஓடிப்போய்விடும். அதற்குள் ஒளிரும் ஒரு மந்திரக் கல் பாதுகாப்பாக இருக்கும். அந்த கல்லின் உள்ள மந்திர ஒளி குகை முழுவதும் பரவுகிறது. அந்த ஒளியால்தான் நீர்வீழ்ச்சி எப்போதும் ஓடியது. அந்த நீரின் விலங்குகள் அறிந்து மகிழ்ச்சியாக இருக்கும். அங்கு இருக்கும் விலங்குகள் மாயப்பறவைகள். இந்த நீர்வீழ்ச்சியை நம்பிதான் இருக்கிறது. தொலைவிலிருந்து மந்திரமலை பேராசை கொண்ட ஒரு மந்திர அரசி வாழ்ந்தாள். ஒரு நாள் அவளுக்கு இந்த மந்திரக் கல்லை பற்றி அறிந்தாள். அந்த கல் எனக்கு கிடைத்தால் இந்த உலகமே எனக்கு அடிமை. ஒரு புயல் மழை, கருமேகங்கள் சூழ, மின்னல்கள் மின்ன, அரசி காட்டுக்குள் வந்து அந்த மந்திரக் கல்லை திருடி சென்றாள். உடனே காடு முழுவதும் இருட்டாகியது. அந்த மந்திரக் கல்லை எடுத்தவுடன் அருகில் இருந்த நீர்வீழ்ச்சி மெல்ல மெல்ல குறையத் தொடங்கியது. மரங்கள் வாடி போனது. விலங்குகள் பயந்தன. வெறும் பதட்டம், பயம் காடு முழுவதும் பரவியது. விக்கி, இங்க பாருடா, எப்படி இருக்கு காடு சுத்தி. ரொம்ப அமானுஷ்யமா நடக்குது. எப்போதும் இல்லாம இப்போ ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மரங்கள்லாம் வாடி போகுது, நீர்வீழ்ச்சி கூட குறையுது. பயந்துகிட்டே இருந்தா நம்ம காட்டை நம்மளால காப்பாத்த முடியாது. இந்த காட்டுல என்ன எல்லாம் நடக்குது நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்ம காட்டை காப்பாத்த முடியும். வாடா, நாம போய் இந்த காட்டை மீட்டெடுப்போம். இந்த காட்டின் நிலையைக் கண்டு அனைத்து விலங்குகளும் பயந்து ஓடுகிறது. அப்பொழுது ஒரு இடத்தில் அனைத்து விலங்குகள் கூடி ஒன்றாய் பேசத் தொடங்கியது. நம்ம காட்டுல உயிர் சக்தி அடங்கிய அற்புத கல்லை யாரோ திருடிட்டாங்க. அது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஐயோ, நம்ம காட்டுல என்ன நடக்க போதுனே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, நம்ம உடனே இந்த காட்டை மீட்டெடுக்கணும். அப்பதான் நம்ம நல்லபடியா வாழ முடியும். நம்ம காட்டை மீண்டும் பழைய மாதிரி மாற்ற நாம நினைக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த காட்டில் நான் சின்ன வயசுல இருந்து நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். என்னுடைய 2 தலைமுறைகள் இங்க தான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்காக நாம் போராடணும். காட்டை மீட்டெடுப்போம். நான் ஒரு நாள் அந்த மந்திர மலையில் பக்கத்துல ஒரு இரையை நான் வேட்டையாட போனேன். அப்பதான் ஒரு விஷயத்த கேட்டேன். அந்த மந்திர மலையில மந்திர அரசி தான் இதை திருடி இருக்க வேண்டும் அப்படின்னு அங்க இருக்கவங்க சொன்னாங்க. யார் அந்த மந்திர அரிசி? யாரா இருந்தாலும் அங்க போய் அபூர்வ கல்ல நம்ம எடுத்தியே வந்தே ஆகணும். இல்லைன்னா நம்ம காட்டை ஒன்னும் இல்லாதாக்கிடுவாங்க. டினு, நீ சொல்வது போல அவனை தோற்கடித்தான். அந்த அபூர்வ கல்லை எடுத்து வருவது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆமா, அவங்க சொல்ற மந்திர மலைய ஆகாயத்துல பறந்து கொண்டிருக்கிறது.
அங்க போய் நம்மளால எடுத்துட்டு வர முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அப்போ இதுக்கு என்னதான் வழி? என்னதான் பண்ண முடியும்? விக்கி, என் கூட வா. இந்த சிறிய கல் உனக்கு வானத்தில் பறக்கும் சக்தி அது கொடுக்கும். அதை பயன்படுத்தி இந்த காட்டை காப்பாத்து. வாவ் விக்கி, நீ பறக்க ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே என்ன தூக்கிட்டு போடா. விக்கி தின்னுவை முதுகில் ஏற்றிக்கொண்டு பயணத்தை தொடங்கினார். அப்பொழுது எதிர்பார்க்காத பல தடைகள் வந்தன. அப்பொழுது திடீரென்று புயல் நிறைந்த மனங்கள் அங்கு எங்க பார்த்தாலும் காற்று சூழ்ந்தபடி இருக்கிறது. இன்னொரு இடத்தில் இருள் சூழ்ந்த காடுகள் பயத்தை ஏற்படும்படி இருந்தது. அவர்கள் அதையும் தாண்டி பல சோதனைகளை தாண்டின. ஐயோ விக்கி, இது என்னடா பயங்கரமா இருக்கு. என்னுடைய வாழ் தானாவே சுத்துது, நானும் சுத்துவோம் போல. நான் கீழே விழுந்து விடுவேன் போல இருக்கு. டினு, பயப்படாதடா. உன் நண்பனா நான் இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தா எதையும் சமாளிக்கலாம். இறுதியில் அவர்கள் 2 பேரும் பல தடைகளை தாண்டி அந்த மந்திர அரசியின் கோட்டைக்கு சென்று அடைந்தார்கள். அந்த கோட்டையில் முன்பக்கமாக 2 கேட்டுகள் ரொம்ப பிரம்மாண்டமாக, மிகவும் அழகாக, கண்கவரும் விதமாக அந்த கோட்டை இருந்தது. அப்பொழுது அந்த அரசி இவர்கள் இருவரும் வருவதை அறிந்து மந்திர அரசி கேள்வி கேட்கிறார். டேய், நீ யாருடா? நீ எப்படி என் கோட்டைக்கு வந்தீங்க? உங்களுக்கு அனுமதி கிடையாது. நீங்க போகலனா உயிரோட போக மாட்டீங்க. இப்படி இருவரும் பேசிக் கொண்டிருக்கையில் அங்கு ஒரு நிஜமான அமைதி நிலவுகிறது. அங்கு காற்று கூட மிகவும் அமைதியானது. அந்த பிரம்மாண்ட கோட்டையை எங்கு பார்த்தாலும் பல வண்ணங்களால், ஒளியால் ஜொலிக்கின்றன. இப்படியே ராணியும் இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கையில் திடீரென்று ஒரு சத்தம். அது யாரென்று பார்த்தால் அது தைரியமான ஒரு குரலாக கேட்டது. அந்த குரலை கேட்டால் ஒரு கம்பீரமாக இருந்தது. விக்கி பேசத் தொடங்கினார். இங்க பாரு, நீ திருடி வந்த மந்திர கல்லு உனக்கு சொந்தமானது கிடையாது. அது என் காட்டுக்கு சொந்தமானது. அதை நம்பிதான் என் காட்டுல இருப்பவர்கள் எல்லாரும் செழிப்பா வாழ்றாங்க. அதை ஒழுங்கா நீ கொடுத்துடு. உன்னோட சுயநலத்துக்காக இந்த கல்லை நீ எடுத்துட்டு போயிட்ட. அது என் காட்டுக்கு சொந்தமானது. நாங்க அந்த காட்டுல இருந்து வரோம். ஒழுங்கா அந்த அபூர்வ கல்லை திரும்ப கொடுத்து விடு. உனக்கு எந்த பிரச்சனையே கிடையாது. இந்த சக்தி இனிமேல் எனக்குதான். இந்த கல்ல வைத்து, இந்த சக்திய வைத்து நான் இந்த உலகத்தையே ஆளப் போறேன். என்னை தடுக்க யாராலும் முடியாது. அப்படியே முயன்றால் அவங்கள அடியோடு அழித்து விடுவேன். இந்த சக்தி உனக்கு பேராசையா இல்லையா? எங்க காட்டுல இருக்கிற உயிருக்கெல்லாம் நான் தான் காப்பாத்தணும். நீ சரியா சொன்ன விக்கி. ஏ அரசி, நீ அந்த அபூர்வ கல்லை திரும்ப கொடு. நான் உனக்கு வாழைப்பழம் தரேன். சின்னு, என்ன பார்த்தா லூசு மாதிரி இருக்கா என்று ராணி கேட்க இருவர்களுக்கும் போர் மூண்டது. இருவரும் மிகவும் சண்டை நடந்தது. அங்கு என்ன நடப்பது என்று தெரியவில்லை. அங்கு எங்கு பார்த்தாலும் ஒரே பனிமூட்டமாக இருக்கிறது. ஒளியும் இருளும் மோதி என இறுதியில் விக்கியில் தூய்மையான இதயமும் துணிவும் வென்றது. அவன் மந்திரங்களை மீட்டு எடுத்தான். அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ராணி தோல்வியைக் கண்டு மிகவும் அவமானப்பட்டாள். ராணி நினைத்தாள், என்னுடைய கனவுகளை போய்விட்டது. டேய், உங்களை நான் சும்மா விடமாட்டேன் என்று அவள் சொன்னாள். உடனே அங்கிருந்து கோட்டையிலிருந்து கீழே இறங்கி வாழ்ந்து வந்தனர். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, துணிவும் நல்ல இதயமும் இருந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பெரிய ஆபத்தையும் வெல்ல முடியும் என்று இந்த கதையில் கருத்து.
நண்பர்களே, இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் கண்டினியூ அப்படின்னு கமெண்ட் போடுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் மீண்டும் வருகிறேன். இந்த டின்னு விக்கி விடை பெறுகிறான்.